வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி செய்ய போகிறோம். இந்த குழம்பு செய்யறதுக்காக 5 முட்டையை வேக வச்சுக்கலாங்க. நான் மண் சட்டியில் வேக வைக்கிறேன். மண் சட்டியில் வேக வச்சா முட்டை உடையாது, அதே மாதிரி சீக்கிரமாக வெந்துருங்க. கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தோம்னா முட்டை ஓட்டுலேருந்து தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்காக கடாய் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், காரம் அதிகமாக இழுக்காதுங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. மணம் வர அளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 ஆர்க்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 4-5 பூண்டு பல். இந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 2 பெரிய தக்காளி, புளிப்பு இல்லாத தக்காளிங்க, அதனால் 2 சேர்த்துறேன். புளிப்பாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க. 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் நிறச்சி 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வதக்கிக்கலாங்க. இது கூட ஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா ஆறட்டுங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையே போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியும் அதிலேயே சேர்த்து அரைக்கணுங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லி அரைபடாது, நறுநறுன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக முதல்ல இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு அது கூடயே பொடி பண்ணி வச்ச இந்த பொடியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ மண் சட்டி வச்சு அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாங்க. குழம்பு ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 2 கொதி குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை சென்டரில் கத்தியில் கீறி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் சென்டரில் மட்டும். அப்போ தான் உள்ளே குழம்பு இறங்கும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 மூடி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கெட்டி பால் மட்டும் சேர்த்துக்கலாம். அதனால தான் முதல்ல குழம்பு கெட்டியாக வைக்க சொன்னேன். பால் ஊற்றும் போது தண்ணியாட்டாயிடும் இல்லைங்களா, அதனால் முதல்லையே கொஞ்சம் கெட்டியாக வச்சு நல்லா கொதி இன்னும் திக்கானதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றினா சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதில் தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, சோம்பு, கறிவேப்பிலை, வரமிளகா சேர்த்து அழைச்சிருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துடுச்சுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கமன்னு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஆரோக்கியமான முட்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.